ஹாய்ங்க. வாங்க இன்னைக்கு என்ன பார்க்கலாம்னா, பெண்களுக்கு இருக்கும் வேலைவாய்ப்பு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பெண்கள் வந்து நீங்கள் என்ன வேணால் படிச்சிருக்கலாங்க. நானுமே ஒரு டெக்ஸ்டைல் தான் படிச்சிருக்கேன். ஆஃப்டர் மேரேஜ் உங்களால் வேலைக்கு போக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. வீட்டில் ஃபேமிலி சுச்சுவேஷன், பேபிஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் படித்ததுக்காக எப்படியாவது வேலைக்கு போகணும், நாமளும் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். இதே நீங்கள் வெளியே வேலைக்கு போனீங்கன்னா 9 to 6 இல்லை 8, 9 மணி வரைக்குமாவது வேலை செய்கிற மாதிரி இருக்குங்க. நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. பிஃபோர் மேரேஜெல்லாம் கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் நான் வேலைக்கு போயிட்டு தான் இருந்தேன். ஆனால் அதே வேலை இப்போ என்னால் போக முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா 2 பேபி இருக்காங்க, அவங்கள நம்ம பார்த்துக்கணும். உங்களுக்கும் அதே மாதிரி கஷ்டத்தில் தான் இருந்திருப்பீங்க. நான் என்ன பண்ணேன்னா நிறையா சர்ச் பண்ணேங்க. எப்படி என்ன பண்ணலாம், வேலைக்கு என்ன பண்ணுறது யோசிச்சிட்டே இருக்கிறப்ப தான் மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங்னா என்னங்க? குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு சொல்லித்தரது ரொம்ப பிடிக்கும், இல்லை நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட விளையாடுறது அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாங்க. ஏன்னா நான் நிறைய சர்ச் பண்ணப்போ எனக்கு என்ட்ரி மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் தாங்க நான் சூஸ் பண்ணேன். ஏன் அதை உங்களுக்கு நான் சஜஸ்ட் பண்ணுறேன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, உங்களால் வீட்டில் உட்காந்து லைவ் அவங்க கிளாஸ் போட்டாலும் பார்க்க முடியாது, இல்லை டைரெக்டாக நீங்கள் போய் அட்டன் பண்ணி படிக்கணுன்னாலும் கண்டிப்பாக முடியாதுங்க. நிறையா இந்த மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங்கில் நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. வந்து நான் என்ட்ரியில் வந்து நான் ஜாயின் பண்ணதுக்கான ரீசன், ஆப்பில் வந்து வீடியோஸ் எல்லாம் வந்துடுங்க. டெய்லி லைவ் மட்டும் வருவாங்க. லைவ் வந்து நீங்கள் பார்க்கலினாலும் ரெக்கார்டட் கிளாஸ் பார்த்துக்கலாம். முக்கியமான மெயின் பாயிண்ட்டு ரெக்கார்டட் வீடியோ இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் முடிக்கிற வரைக்கும் உங்கள் கூடயே இருந்து கைட் பண்ணுவாங்க. வீக்லி டாஸ்க்கு அவங்களே கொடுத்துருவாங்க. இதை மட்டும் அந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் முடித்தா போதுங்க. என்னோடய ஸ்க்ரீன் ரெக்கார்டெல்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் எப்படியெல்லாம் படிச்சுட்ருக்கேன் முடிக்கிற மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால தான் இது வந்து நான் கேர்ள்ஸுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்களுக்கு ரொம்ப சஜஸ்ட் பண்ணுறேன். ஈஸியாக வேலையும் வாங்கிடலாங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் வேலையுமே வாங்கிக்கலாம். ஏன் இங்கே பாருங்களேன், இந்த மாதிரி புக்கெல்லாம் உங்களுக்கு வந்து கொரியர் போட்டுருவாங்க. மொத்தம் வந்து 4 புக்கு வருங்க. அப்புறம் ரெக்கார்டு நோட்டும் உங்களுக்கு வந்துடும். இதில் வந்து குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு யோசிப்பீங்க. 10th 12th நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா 10th படித்தவங்களுக்கு வந்து யூஜி மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் அப்படின்னு கோர்ஸ் படிப்பீங்க. இது வந்து டிகிரி மாதிரி தாங்க, ஆனால் டிப்ளமோ யூஜி பிஜி. நான் வந்து பிஜி டிப்ளமோ பண்ணிகிட்டு இருக்கேங்க. பிஜி வந்து டிப்ளமோ பிஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா, அது கூட உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் கோர்ஸும் வரும். இயர்லி சைல்டுஹுட் எஜுகேஷன் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா கோர்ஸுமே நிறைய ப்ரொவைட் பண்ணுறாங்கங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஆக்சுவலி நான் மாடல் 2 எல்லாம் போயிட்டுருக்கு, நல்லா தான் பண்ணிகிட்ருக்கேன். எதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். 10th படிச்சிருந்தீங்கன்னா டிப்ளமோ பிஜி நீங்கள் தாராளமாக பண்ணலாம். கோர்ஸு வந்து வேலிடிட்டி வந்து 1 இயருங்க. ஆனால் 1 இயருமே படிக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. 5 to 4 மந்த்லேயே உங்களுக்கு வந்து கோர்ஸ் நீங்கள் படிச்சிருவீங்க. 100% ஜாப் பிளேஸ்மெண்ட்டுங்க. கண்டிப்பாக ஜாப் பிளேஸ்மெண்ட் இருக்குது. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்கள் நியர்பைலேயே நீங்கள் கேட்டால் வாங்கி தருவாங்க. இது வந்து நீங்கள் ஆன்லைனில் படிக்கிற மாதிரி அப்படிங்கிற சர்டிஃபிகேட் வராது. ஆஃப்லைனில் டேரெக்டாக நீங்கள் போய் படித்ததுக்கான சர்டிஃபிகேட் தான் வரும். 1 இயர் டிகிரி சர்டிஃபிகேட் தாங்க முக்கியமாக உங்களுக்கு இதில் வரும். அப்புறம் உங்களுக்கு என்ன இதில் தெரியணுன்னா, கிராஜுவேஷன் டே வைப்பாங்க. இங்கே டிகிரி முடிச்சுட்டு நீங்கள் டேரெக்டாக போய் கிராஜுவேஷன் டேயில் கோட்டெல்லாம் போட்டுட்டு நம்ம டிகிரி வாங்குவோங்க. அதே மாதிரி தான் இதுலேயுமே நீங்கள் வாங்குவீங்க. என்ட்ரி ஆப்பு நீங்கள் வந்து நிறையா சர்ச் பண்ணி பாருங்கள், நிறையா இருக்குது. இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் தமிழ், இங்கிலீஷு, தெலுங்கு எல்லா லாங்குவேஜ்லேயுமே பாப்புலராக இருக்குங்க. அமௌண்ட்டு பற்றி யோசிக்கலாம். இதில் வந்து அமௌண்ட்டு வந்து நீங்கள் இஎம்ஐ ஆப்ஷன் போட்டு தாங்க படிச்சுக்கலாம். அவங்களே உங்களுக்கு மாதம் இஎம்ஐ ஜெனரேட் பண்ணி கொடுத்துருவாங்க. சொல்லப்போனால் நானுமே இஎம்ஐ போட்டு தாங்க படிச்சுட்ருக்கேன். இஎம்ஐ மொத்தம் வந்து 35,000 ஃபீஸு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். எப்படின்னு கேட்டுக்கோங்க. மந்த்லினா 3 to 4,000 இஎம்ஐ வருதுங்க. உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே நான் சொல்லியிருக்கேன். தாராளமாக படித்து 100% வேலை வாங்கிட்டு நீங்கள் வெளியே வந்துக்கலாம். என்னடா ஆன்லைனில் படிக்கிறோம், வேலைலாம் எப்படின்னு அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு இன்டர்நேஷ்னல்லையும் நீங்கள் வேலைக்கு போய்க்கலாம், இல்லை இங்கே ஸ்டேட்லேயும் எல்லா பக்கமும் வேலைக்கு போய்க்கலாம்.
அவ்வளோ வேலிடான சர்டிஃபிகேட்டுங்க இது. படிக்கிறப்ப உங்களுக்கு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க அப்படிங்கலாம் கிடையாதுங்க. சப்போஸ் எமர்ஜென்சி உங்களால் வந்து கோர்ஸை கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்துலேயும் நீங்கள் எப்போ வேணால் படிச்சுக்கலாம். ஹோல்ட் பண்ணி வச்சுப்பாங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் ஃபீஸ் கட்டியிருப்பீங்க. அதை வந்து நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் சரி ஹோல்ட் பண்ணி அடுத்தடுத்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். எமர்ஜென்சி சுச்சுவேஷன் எனக்குமே வந்துச்சு. என்னால் படிக்க முடியாதுன்னு சொன்னேன். ஆனால் மேம் ஒரு வார்த்தை சொன்னாங்கங்க, கண்டிப்பாக முடியும், ட்ரை பண்ணுங்கள், இல்லை ஹோல்ட் பண்ணிக்கலாம், பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக படிக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்ம பூஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரி தான் நானுமே வந்து இப்போ கண்டினியூ பண்ணிட்டு தான் இருக்கேன். பேபி என்கிட்ட இருக்குது. எனக்கு 6 மந்த் பேபி இப்போ இருக்காங்கங்க. நான் 4 மந்த் பேபி இருக்கப்பே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். முடியும், நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக முடியும். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் நம்ம வேலைக்கு போகணும். ஏன்னா டீச்சர் ஜாப் வந்து ரொம்ப பிடிச்ச ஜாபாகவும் இருக்கும். குழந்தைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி லேர்ன் பண்ணுறப்போ உங்கள் குழந்தைங்களுக்கும் நீங்கள் சொல்லித்தரத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன் நான் இது சஜஸ்ட் பண்ணுறேன்னா, நான் படிச்சுட்ருக்கேன், அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். அசைன்மெண்ட் ஒர்க்கு எதுவுமே எல்லாமே ஈஸிங்க. ஒரு வாரம் 1 மந்த் டைம் கொடுப்பாங்க. நீங்கள் எழுதி சப்மிட் பண்ணி அதுலேயே மார்க் வந்துடும். எல்லா டீட்டெயிலுமே இருக்குங்க. இது வந்து நான் சொல்லலை, மதன் கௌரி அவங்க கூட வந்து இதை ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. நான் நிறைய சர்ச் பண்ணி தான் இதில் ஜாயின் பண்ணேன். எத்தனையோ மாண்டசரி டீச்சர் ட்ரைனிங் பற்றி கோர்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் அதிலெல்லாம் நான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ லைவ் ரெக்கார்டு தான் நீங்கள் வரணும், ரெக்கார்டட் கிளாஸ் இல்லை. அவங்க வந்து லைவ் செக்ஷன் அலாட் பண்ணால் நாம் லைவில் போய் உட்காந்துக்கணும். அப்படி கண்டிப்பாக டைமிங் வந்து செட் ஆகுமானா ஆகாது. குழந்தை வச்சுக்கிட்டு கண்டிப்பாக முடியாது. ஸோ அதனால் வந்து இப்படி ட்ரை பண்ணலாம். இதில் வந்து ரெக்கார்டட் அவைலபிளாக இருக்குது. ஆப்பில் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே இருக்குது. டெய்லி மேம் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. குரூப்பில் மெசேஜஸ் வந்துக்கிட்டே இருக்கும். நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு சொல்லுங்கள். இந்த மாதிரி பாருங்கள், எனக்கு ஒரே ரெக்கார்டு நோட்டு, நான் வந்து ரெக்கார்டு நோட்டு புக்கு எல்லாமே எனக்கு வந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க. 4 மந்த்து தான் டக்குன்னு முடிஞ்சிடும். பிளேஸ்மெண்ட்டு உங்களுக்கு அது வந்து அப்டேட் பண்ணிடுவாங்க. இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக வேலை வாங்கிக்கலாம். அடுத்து படிக்கிறப்பயே நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் போகிற மாதிரி இருக்கும். இன்டர்ன்ஷிப்னால் டேரெக்டாக ஸ்கூலில் போய் 10 ஸ்கூலில் என்ன கிளாஸ் எடுக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு டேரெக்டாக நீங்கள் கிளாஸ் எடுத்து அதுக்குண்டான சர்டிஃபிகேட்டு தருவாங்க. டேரெக்டாக போக முடியல பட்சத்தில் ஆன்லைன்லேயும் கிளாஸஸ் இருக்குங்க. சூப்பராக டீச் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால் 100% ஹவுஸ் ஒய்ஃபுக்கு இது நல்ல ஜாப் ஐடியா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். அடுத்தடுத்த வீடியோவில் யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் வரேன். பாய்.